Hi friends, இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பியரிங். பியரிங்ஸை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அதனால நம்முடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முதல்ல நம்மளுடைய சேனலை பாக்குறதா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தமான எக்யூப்மெண்ட் ஓரியன்டட் எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தமான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய போட்டிருக்கிறோம். இது வந்து ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர், காலம், ஸ்டீம் ட்ரம், அப்படி ப்ரெஷர் வெசல்ஸ் சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட், ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டா பத்தியும் நம்ம வந்து தனித்தனியா வீடியோஸ் வந்து நிறைய மேக் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தனித்தனியா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இந்த சேனல் இருக்கும். நீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய டாபிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பியரிங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காம்பனண்ட். இந்த பியரிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். வீட்டில் அப்படியே ஃபேனா இருந்தாலும் சரி, மோட்டரா இருந்தாலும் சரி, ஒரு காரா இருந்தாலும் சரி, ஒரு பைக்கா இருந்தாலும் சரி, சைக்கிளா இருந்தாலும் சரி, ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸ் வந்து சுத்த வைக்கிறதுக்கு வந்து பியரிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு காம்பனண்ட். இந்த பியரிங்ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்ல நம்ம பியரிங்கை பத்தி கொஞ்சம் பிரீஃபா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால பியரிங்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பியரிங்ஸ் வந்து எப்படி வந்து பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பேரிங், ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் சொல்லி பிரிப்பாங்க. அதுல வந்து ஃப்ரிக்ஷன் பேரிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜர்னல் பேரிங், த்ரஸ்ட் பேரிங் சொல்லிட்டு வரும். அப்புறம் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா பால் பேரிங், ரோலர் பேரிங். ஓகேங்களா? இந்த ஜர்னல் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் பேரிங், டில்டிங் பேடு. த்ரஸ்ட் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா டேப்பர்லேண்ட் பேரிங், கிங்ஸ்பெரி பேரிங், மிச்சல் பேரிங் வருது. பால் பேரிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா டீப் குரூப், ஆங்கிள் கான்டாக்ட் பால் பேரிங் வரும். ரோலர் பேரிங் கீழே வந்து சிலிண்ட்ரிக்கல், நீடில், டேப்பர், ஸ்பெரிக்கல் பேரிங்ஸ் வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து என்னென்ன பேரிங்ஸ் இருக்கு, அதை எத்தனை டைப்பா பேசிக்கா பிரிக்கலாம்னு சொல்லி அதோட சார்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னைக்கு வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் பேரிங் பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் பேரிங் வந்து ரெண்டு டைப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஜர்னல் பேரிங், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா த்ரஸ்ட் பேரிங். இந்த ஜர்னல் பேரிங் சொல்றது வந்து என்னதுன்னு பார்ப்போம். இந்த ஜர்னல் பேரிங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஒரு ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுசிங்ல வந்து மவுண்டிங் ஆயிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜர்னல் பேரிங். இந்த ஜர்னல் பேரிங் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ரேடியல் லோடு வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த ஜர்னல் பேரிங் யூஸ் ஆகுது. இந்த ஜர்னல் பேரிங்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒன்னா பார்த்தரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னர் மெம்பரைன் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் மெம்பரைன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிராயிங்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஜர்னல் பேரிங் இருக்குல்ல, இதை வந்து பொதுவாக வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பேரிங் சொல்லுவாங்க, பிளெயின் பேரிங் சொல்லுவாங்க, ஃப்ளூயிட் ஃபிலிம் பேரிங் சொல்லுவாங்க, புஷ்ட் பேரிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஜர்னல் பேரிங்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் பேரிங் ஒரு செட் இருக்கு. இந்த ஸ்லீவ் பேரிங்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுல பிரீஃபா கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் பேட். இந்த டில்டிங் பேட் நான் வருது பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் பேடு. இந்த டில்டிங் பேடு வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா ரேடியல் லோட வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றதுக்கு இந்த டில்டிங் பேடு வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜர்னல் பேரிங்ல ஒரு டைப்பு. நம்ம வந்து இந்த ஜர்னல் பேரிங்ல இந்த டில்டிங் பேடுனா என்ன, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெயின் பேரிங்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீடைல்டா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இது வந்து என்னென்ன பேரிங்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்குங்கிற ஓவர்வியூ மட்டும் இதுல பாருங்க. அப்புறம் த்ரஸ்ட் பேரிங். இந்த த்ரஸ்ட் பேரிங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சியல் லோட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றதுக்கு இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து யூஸ் ஆகுது. இந்த த்ரஸ்ட் பேரிங்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்பெரி பேரிங் வந்து யூஸ் ஆகும். இந்த கிங்ஸ்பெரி பேரிங் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரஸ்ட் காலர், அப்புறம் வந்து பிவட்டட் பார்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம், அதாவது ஆயில் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிங் வந்து அதிகமா வந்து வியரிங் ஆகிறதையும் கம்மி பண்ணும்.
ரெண்டாவது இந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறதுனால இதுல வந்து வரக்கூடிய லோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல பேடு, அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா லோடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து கிங்ஸ்பெரி பேரிங் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்கை பத்தி பார்ப்போம். ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒன்று பார்த்திருந்தோம்ல, பால் பேரிங், ரோலர் பேரிங் தனியா இருக்கும். இந்த பால் பேரிங்ல வந்து என்னென்ன செட்ஸ் வருது, ரோலர் பேரிங்ல என்னென்ன செட்ஸ் வருதுங்கிறத ஒன் பை ஒன்னா இதுல வந்து நான் வந்து ஸ்லைட்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. Welcome to Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. Welcome to Tamil Engineering World. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரிங்ஸ்ல வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பேரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த செட் ஆஃப் பேரிங் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அரேஞ்ச்மெண்ட், அதை வந்து எது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரிங்கை வந்து எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், மேல வந்து ஒரு பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஃப்ரண்ட்னு வச்சுப்போம். எதுவுமே பிரிண்டிங் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை வந்து பேக் சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெண்டு பேரிங் எடுத்துக்கிட்டு இந்த பிரிண்டிங் பண்ணாத பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய பாலோடைய சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கிராஸ் செக்ஷனல்ல வரும். இந்த மாதிரி வரக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சென்ட்ரிஃபிகல் பம்பில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணப்படுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரஸ்ட் லோட வந்து கேரி ஓவர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து ஈஸியாக ஷாப்ல வந்து மவுண்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து இது ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட்ல விட உங்களுக்கு வந்து தெர்மல் வந்து க்ரோத் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்அலைன்மெண்ட் வந்து அதிகமாக இது கேதர் பண்ணாது. உங்களுடைய ஷாப்ல வந்து மிஸ்அலைன்மெண்ட் வந்து கம்மியாக இருந்தாலுமே இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரெண்டாவது இந்த பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ கம்ப்ரஸரில் போட்டிங்கன்னா அதை வந்து டிஸ்மேண்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இதுவும் வந்து சென்ட்ரிஃபிகல் பம்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிங் சொல்லியிருந்தால அந்த பேரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு. அந்த ஃபேஸும் இன்னொரு ஃபேஸையும் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதான் ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் சொல்றது. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கம்ப்ரஸரில் வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து வைப்பாங்க. இது வந்து ஹை மிஸ்அலைன்மெண்ட் கேப்பபிலிட்டி கொண்டதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கம்ப்ரஸருக்கு வந்து ஏற்றது. ஓகேங்களா, ரெண்டாவது இது வந்து தெர்மல் சென்சிட்டிவிட்டி வந்து பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட்டை விட கம்மியானது. இதுதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் டேண்டம் சொல்றது எப்படின்னா ஒரு பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கும், அதனோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸ் வந்து உட்காந்துருக்கும். இது வந்து டேண்டம் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேரிங்க்கு பின்னாடி இன்னொரு பேரிங் சேர்த்து வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபேஸு அப்புறம் ஒரு பேக் இருக்கும்ல, அப்புறம் ஒரு ஃபேஸு பேக்கு, இப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங், ஸ்க்ரூ கம்ப்ரஸர், செல்ஃப் ஸ்டார்ட் ஆர்ட், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு எந்தெந்த ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணப்படுதோ அதில் எல்லாம் இந்த டேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதோடைய கிராஸ் செக்ஷனல் வியூ பாருங்க, உங்களுக்கு புரியும். நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம், ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட், பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேண்டம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேரிங் வந்து சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா வந்து பேரிங்கை வந்து பிரிக்கலாம்.
ஒன்னு வந்து ஃபிக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸ்ட் பேரிங் சொல்றது வந்து லொகேட்டிங் பேரிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் லொகேட்டிங் பேரிங். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்சியல் லோட் வந்து அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்ட் பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிக்ஸ்ட் பேரிங் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் லோட வந்து அதிகமா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் கேரி ஓவர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்ட் பேரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்டிங் பேரிங் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் growth வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கும், தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பேரிங் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் லொகேஷன் சொல்லிட்டு பேரிங் இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஷாப்ட்ல தெர்மல் growth எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃப்ளோட்டிங் பேரிங் சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைப். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஸ்லீவ் பேரிங் வந்து எப்படி அசம்பிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான பார்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் இருக்கும், அப்புறம் வந்து பிளேன் வாஷர் இருக்கும், ஒரு லாக் வாஷர் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா நட் இருக்கும். இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். அடாப்டர் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு ஷாஃப்ட்டுக்குள்ள ஏற்றிப்போம். ஷாஃப்ட்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரிங்கை கிளீன் பண்ணி உள்ள போடுவோம். போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லாக் வாஷர்ஸ் இருக்கு. லாக் வாஷர் ஒன் பை ஒன்னா போட்டுட்டு நம்ம வந்து லாக் நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். லாக் நட்டை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சி ஸ்பேனர் இருக்கும். அந்த சி ஸ்பேனர் வந்து அதில் இருக்கக்கூடிய கட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாக் வாஷரில் இருக்கக்கூடிய ஸ்டெப் இருக்குல்ல அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டைட் பண்ணுவோம். டைட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிங் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஒரு பேரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து படம் கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பேரிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாக்கு தேவைங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து பேரிங் புல்லரு, இது இப்படி தான் இருக்கும். நிறைய டைப்ஸில் வருது, அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.